அகிலமெங்கும் ஆன்மீக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் தொன்மையான இப்பாரத தேசத்தில் அமைந்துள்ள பெருமைமிகு சிவத்தலங்களில் பிரசித்தி பெற்றது புதுச்சேரியை சேர்ந்த காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில். நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவானுக்கென தனி சன்னதி அமையப் பெற்றிருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. காரைவனம், சாகம்பரிவனம் என்று புராணங்களில் பாடல் பெற்றுள்ள ஸ்தலம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய சைவ சமய குரவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். புனிதவதி என்னும் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற ஸ்தலம். இப்பெருமைகள் பல பெற்றுள்ள காரைக்கால் எழில்மிகு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்தலம். புதுச்சேரியில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காரைக்காலின் மேற்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருநள்ளாறு. முற்காலத்தில் தர்பவனமாக இருந்த இங்குதான் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமிகள். தமிழகத்தின் சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்றானதும் தர்பையை ஸ்தல விருட்சமாக கொண்டதுமான இக்கோயிலில்தான் சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டுள்ளார். சனி பகவானால் பீடிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கும் மன சஞ்சலங்களுக்கும் ஆளான நிடத நாட்டு சக்கரவர்த்தி நலன் க்ஷேத்ராடனம் மேற்கொண்ட போது திருக்கோகர்ணத்தில் பரத்வாஜ மாமுனியை சந்திக்கிறார். அவரின் உபதேசத்தின்படி திருநள்ளாறில் உள்ள பிரம்மகுலத்தில் நீராடி ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை தரிசிக்கிறார். நலனை பற்றியிருந்த சனீஸ்வரன் கோயிலுக்குள் தானும் சென்றால் மார்க்கண்டேயனை பற்றிய காலனின் கதிதான் தனக்கும் என்று அஞ்சி நலனை விட்டு நீங்கி கோயில் மதில் சுவரில் மறைந்திருந்தார். நலன் திரும்ப வரும்போது மீண்டும் பற்றி கொள்ளலாம் என்பது சனி பகவானின் எண்ணம். ஆனால் நடந்ததோ வேறு. தர்பவனத்தில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்த நலன் சிவபெருமானை வேண்டி வரம் பல பெற்றார். சனி கிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள திருக்குளத்தில் நீராடி பெருமானை வழிபாடு செய்தால் அவர்கள் தோஷ நிவர்த்தி பெற சனீஸ்வர பகவான் இங்கேயே தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என்பது நலன் பெற்ற வரங்களில் ஒன்று. சிவபெருமானும் சனீஸ்வரனை அழைத்து ஆணையிட அதற்கு இணங்கி சனி பகவானும் இக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ளார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்து வருகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார். இந்த சனி பெயர்ச்சி நிகழ்வானது ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக ஸ்தலமான திருநள்ளாறு ஸ்ரீ
தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது. நிகழும் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை உதயாதி நாழிகை 4:50க்கு, அதாவது காலை 8:28 மணிக்கு கும்பராசியில் இருந்து இடம்பெயர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். சனி கிரகதோஷம் பீடிக்கப்பட்டவர்கள் நலன் உருவாக்கிய நல தீர்த்தத்தில் நீராடி 85 அடி உயரமும் 7 நிலைகளும் கொண்ட கோபுரத்தினை முதலில் தரிசனம் செய்து கலி தீர்த்த விநாயகரை வணங்கி அதன்பின் சனி பகவானுக்கு உரிய எள்ளினாள் விளக்கேற்றி சனீஸ்வரரை மனதார வழிபட்டு ஸ்ரீ போகமார்த்த புன்முளை நாயகி சமேத ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமியை தரிசித்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அருளினை பெறுவார்கள் என்பது ஐதீகம். சனிப்பெயர்ச்சி விழாவினை ஒட்டி திருநள்ளாறு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. Sanipiyarchi Festival 2026 will be held at Sri Darbaraneshwar Swami Devsthanam Temple, Thirunalluru on March 6, 2026 at 8:24 am. It will mark the transit of Sri Shani Bhagwan from Aquarius to Pisces. The government of Puducherry has constituted special committees and multiple administrative and functional committees in order to ensure a safe, orderly and seamless Sanipiyarchi festival. All the arrangements are being made as per the Sanipiyarchi Festival 2023 template, which was a huge success, and we will ensure that all the established tradition, customs, rituals and best practices are followed. With regards to the law and order arrangements, comprehensive police bandobast, CCTV surveillance, watchtowers and control rooms are being set up with close coordination with police, fire and rescue, health and disaster management department. With regards to crowd management and safety, we are ensuring a scientific queue system, barricading, holding areas, for the vulnerable population, especially focusing on senior citizen, women, children and person with disability. Special facilities are being set up. Mock drills and emergency response protocols are being finalized. With respect to the infrastructure as well as facilities, temporary bus stand, parking spaces, pedestrian pathway and signages are being set up. We are providing adequate drinking water arrangements. Toilet, bathing ghats and sanitation is our top priority. Cleaning and rejuvenation work at Nala Tirtham is being expedited. With respect to transport and traffic, we are in close coordination with the Transport Corporation to arrange for special buses from major pilgrim center. We are also talking with the Railway Department in order to provide special trains from major pilgrim centers. Traffic diversion and traffic management plan has been finalized and will be deployed in order to ensure that there are no congestions and crowd management is done effectively during the festival. For health and emergency services, medical camps, ambulances, first aid centers and emergency response team will be deployed. Special focus would be on heat management, hydration and crowd related health issues. For pilgrim facilitation, we are setting up May I Help You booths, volunteers and information kiosks. Regular announcement and awareness would be carried out in order to disseminate information regularly. The district administration appeals to all the devotees to follow only the official advisories, coordinate with the authorities and observe discipline in order to ensure a peaceful and spiritually fulfilling Sanipiyarchi festival. இவ்விழாவினை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் நலன் கருதி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மற்றும் கண்காணிப்பு வசதிகளை மாவட்ட காவல்துறை நிர்வாகம் செய்துள்ளது. பக்தர்களின் வசதிக்காக திருநள்ளாறு கோயில் சுற்று வட்டாரத்தில்
120 இடங்களில் நடமாடும் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் 6/3/2026 அன்று காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் சனிப்பெயர்ச்சி திருவிழாவிற்கு காவல்துறையின் சார்பாக டிஸ்ட்ரிக்ட் எஸ்எஸ்பி மேடம் அவர்கள் தலைமையில் சுமார் 1200 போலீசார் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். இது சம்பந்தமாக 1200 போலீசாரும் போக்குவரத்து சரி செய்வதற்காக போக்குவரத்து போலீசார், குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளைன் கிளாத்லேயும் போலீஸார் இருப்பாங்க. இதுவும் இல்லாமல் தமிழ்நாடு பகுதியிலிருந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஸ்பாட்டர்ஸ் மற்றும் குற்றப்பிரிவு போலீஸாரும் பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். ஆகவே பக்தர்கள் அனைவரும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்து எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் மிகுந்த பாதுகாப்புடன் சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்லலாம். மேலும் வந்து இந்த கியூ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் கோயில் நிர்வாகத்தின் உதவியோட வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து 5 கியூ இருக்குது. கியூ அரேஞ்ச்மெண்ட்ஸு அங்கங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து அவங்கவுங்க வந்து டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு வந்து அவங்கவுங்க சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சென்று சனீஸ்வர பகவான் வழிபடலாம். அது இல்லாமல் நலத்தீர்த்தத்துக்கு அங்கே தனியாக வந்து போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் செக்யூரிட்டி போலீஸார் மற்றும் குற்றப்பிரிவு போலீஸார், எல்லண்டோ பிரிவில் வந்து போலீஸார் மற்றும் உமன் போலீஸார் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் திருநள்ளாறு வந்து பகுதிக்கு வர்றதுக்கு பக்தர்கள் துணிச்சலோடு வந்து இங்கே வந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டு விட்டு செல்லலாம். எந்தவித போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக போக்குவரத்து போலீஸாரும் வந்து 2 எஸ்பி தலைமையில் வந்து மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியாக வந்து 2 வந்து எஸ்பி தலைமையில் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கிங் வசதி அங்கங்கே வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட, அதாவது 2 சக்கர வாகனத்தில் வரவங்க, 4 சக்கர வாகனத்தில் வரவங்க, ஹெவி வெஹிக்கிளில் வரவங்களுக்கு அங்கங்கே பார்க்கிங் வசதி, கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு வந்து அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வந்து க்யூவில் போய் நின்று வந்து வரிசையில் நின்று வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். வந்து அதனால் எந்த பாதுகாப்புன்ற முறையில் ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கிறது என்று வந்து காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சர்வலைன்ஸு கேமரா, சிசிடிவி கேமரா வந்து 200க்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து என் ரூட்டு மற்றும் குளம், நலத்தீர்த்தம் மற்றும் இன்சைட் டெம்பிளில் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் வந்து ட்ரோன் மூலயமும் வந்து சர்வலைன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். திருடர்கள் மற்றும் வந்து மிஸ்கைடியன்ஸு, அதாவது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த 3 சென்டரில் இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணி வந்து டிவி மூலயமா இதை வாட்ச் பண்ணி குற்றத்தை வந்து எதாவது நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். நாடெங்கிலும் இருந்து வரும் பக்தர்கள் நீராடுவதற்கென நல தீர்த்த குளத்தில் இருந்த பழைய நீர் அகற்றப்பட்டுள்ளது. குளம் தூர்வாரப்பட்டு ஆற்று மணல் கொட்டப்பட்டு ஆழ்குழாய் மூலம் புதிதாக
தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. நல தீர்த்தத்தில் நீராடும் பக்தர்கள் ஸ்நானம் செய்த பின் விட்டுச் செல்லும் உடைகளை குளத்திலேயே விட்டுவிடாமல் குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் போடுவதால் குளத்தின் தூய்மை மட்டுமல்லாது கோயிலின் சுற்றுப்புற தூய்மையும் கெடாதவாறு பாதுகாக்க முடியும் என்று கோயிலின் நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தென்னாடுடைய சிவஸ்தலங்கள் பலவாறு பல க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் பிரதானமாக நவக்கிரக தலங்களுள் ஒன்றாகவும் சப்த விடங்க தலங்களுள் ஒன்றாக திகழக்கூடியது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமாகும். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை என்று பார்த்தோமையானால் பிரதானமாக 6 சன்னதிகளை கொண்டுள்ள ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீ சொர்ணகணபதி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர், ஸ்ரீ பிராணாம்பிகா சமேத ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர், ஸ்ரீ நீலோத்பலாம்பிகா சமேத நகவிடங்க ஜன்பக தியாகேஸ்வரர். அது மட்டுமல்லாமல் திருநள்ளாறு அப்படின்னு நினைவுக்கு வந்த உடனே நமக்கு வரக்கூடியது சனீஸ்வர பகவான். இவ்வாறாக 6 பிரதான சன்னதிகளை கொண்டுள்ள ஒரு க்ஷேத்திரம் இந்த திருநள்ளாறு. பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய சன்னதி அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்குது. எந்த சிவாலயத்திற்கு போனோமே ஆனாலும் அங்கு நவக்கிரக சன்னதி, இன்னும் சில ஆலயங்களில் பார்த்தோமே ஆனால் சனீஸ்வர பகவானுக்கு என்று பிரத்யேக சன்னதியும் உண்டு. இந்த திருநள்ளாற்றோட தனிச்சிறப்பு என்னவென்று பார்த்தோமே ஆனால் இவ்வாலயத்தில் தனிச்சிறப்பாக சுவாமி தர்பாரண்யேஸ்வரர், ஸ்ரீ பிராணாம்பிகை சன்னதிகளுக்கு இடையே கிழக்கு முகமாக சின்முத்திரையோடு கூடிய அபயகஸ்தத்தோடு காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் தனி விமானம், தனி சன்னதி கொண்டு இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறார். பொதுவாக சனீஸ்வர பகவானுடைய திசை என்று பார்த்தோமேயானால் மேற்கு முகம். இந்த திருநள்ளாற்றில் ரொம்ப விசேஷமாக இந்த மூலமூர்த்திகள் எல்லாம் எவ்வாறு கிழக்கு முகம் நோக்கி இருக்கிறதோ அதே போன்று இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கிழக்கு முகம் நோக்கி அருள் பாலிக்கிறார். அந்த வகையில் பொதுவாக பூலோகத்தில் உள்ள அனைத்து மானுட பிறப்புகளில் அனைவரும் இந்த ஜோதிடத்தில் மிகவும் விருப்பமாக உள்ளவர்கள். அந்த வகையில் ஜோதிடம் என்று பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜனன ஜாதகம், அதில் அமைந்திருக்கின்ற அம்சங்கள், தசாபுத்தி இவற்றை தவிர அவர்கள் பிறந்துள்ள நட்சத்திரம், ராசி இவற்றை கொண்டு கோச்சார ரீதியாக அவர்களுக்கு பலனை சொல்ல முடியும். அந்த வகையில் ஜாதக பலன்கள், அது மட்டுமல்லாமல் கோச்சார ரீதியாக உள்ள ராசியை கொண்டு சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள், இவ்வாறு 2 விதமான பலன்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ராசியை அனுசரித்து பலன்களை அறிய பொதுவாக அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் விருப்பமாக இருப்பார்கள். அந்த வகையில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது மிக மிக இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றதை இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீ குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பதற்கு சுமார் ஓராண்டு காலம் 12 மாதங்கள் தேவைப்படுகிறது. அடுத்ததாக நிழற்கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு மற்றும் கேது பகவான், இவைகள் இரண்டும் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுமார் 1.5 வருடங்கள்
18 மாத கணக்காக இவருடைய சஞ்சாரம் அமையும். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மாதக்கணக்கில் இடம்பெறுகின்றன. இவற்றுள் மிகவும் அதிகப்படியாக சுமார் 2.5 வருடங்களிலிருந்து 3 வருட காலங்கள் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். அந்த வகையில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது அதனை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது ஒருவருடைய மானுட வாழ்வில் மிகவும் அதிகப்படியாக இந்த சஞ்சாரத்தினுடைய பலன்களை தருகின்ற கிரகமாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். அந்த வகையில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்கின்ற ரீதியில் சுமார் 30 ஆண்டு காலம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு என்கின்றபடி பார்க்கும்போது இந்த 12 ராசியினுடைய சஞ்சாரத்தை கணக்கிட்டு பார்த்தால் சுமார் 30 வருட காலங்கள் பொதுவாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை உள்ள இந்த 12 ராசியை கடப்பதற்கான காலங்களாகும். அதனை அனுசரித்து 30 ஆண்டுகளுக்குரிய சஞ்சாரம் மங்கு சனி, அடுத்ததாக 60 ஆண்டுகால சஞ்சாரம் பொங்கு சனி, அடுத்ததாக 60லிருந்து 90 தங்கு சனி, 90லிருந்து 120 மரணச்சனி. இவ்வாறாக இந்த ஜோதிட கணக்கின் ரீதியாக இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த சுற்றினை கணக்கிடுவார்கள். பொதுவாக சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ் சேவேந்திரியை பிரதிதிஷ்டதி என்பது வேதத்தினுடைய வாக்கியம். ஒரு மானிடனுடைய வாழ்க்கை சராசரியாக 100 ஆகும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது 120 ஆண்டுகள் சொல்லப்படுகிறது. அவ்வாறு 120 ஆண்டுகள் என்பது இந்த கிரகத்தினுடைய திசை இவற்றையும் கணக்கிட்டு பார்த்தோமே ஆனால் இந்த 120 என்பது மிக பொருத்தமாக அமையும். அப்பேற்பட்ட சூழலில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம், அதுவும் குறிப்பாக சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் என்பது விண்ணுலக தேவர்கள் மண்ணுலக மாந்தர்கள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் விரும்பி பார்க்கின்ற ஒரு பயிற்சி அப்படின்னாக்க இந்த சனி பயிற்சி ஆகும். அந்த வகையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி இதே விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி கும்பராசி சொட்சேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற சொந்த ராசியில் இருந்த ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி 3/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:24 மீனராசிக்கு சஞ்சாரம் செய்து அருள உள்ளார். மீனராசி என்பது குருவினுடைய வீடு. குரு பகவான் ஒரு சுபக்கிரகமாக பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் குருவினுடைய வீட்டிற்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் லோக மக்கள் அனைவருக்கும் மிகவும் நற்பலன்களை வழங்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் நற்பலன்களை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும். பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த நட்சத்திரமே குபேரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. குபேரனுடைய நட்சத்திரத்தில் அவருடைய பொற்பாத கமலங்களை பதித்து குருஹோரை, அந்த 8:24 என்பது குருஹோரை, அந்த குருவினுடைய ஹோரையில் இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கிறது மற்றும் ஒரு தனிச்சிறப்பு. அந்த வகையில் எல்லா தரப்பு மக்களும் இங்கு வருகை புரிந்து விசேஷமாக நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி வைபவத்தில் முன்னதாக வருகை புரிந்து இந்த நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து தில தீபமேற்றி வழிபட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அருளை நாடி வரும் பக்தர்கள் மன நிறைவோடு சுவாமி தரிசனம் செய்து அவர் அனுக்கிரகம் பெற்று அல்லல் நீங்க பெற பிரார்த்திக்கிறோம்.